இன்று முதல் அடுத்த 3 நாட்கள் மிக முக்கியமான சக்தி வாய்ந்த தினங்கள் மக்களே தவற விடாதீர்கள். சிவாய நம வாழ்க. 1. ஆடி பிரதோஷம். ஆகஸ்ட் 1 2024 இன்று வியாழக்கிழமை வரும் பிரதோஷம். சுக்கிரவார பிரதோஷம் ஆகும். இந்த பிரதோஷ நாளில் சிவனை வழிபடுவது சுக்கிரனின் அருளை தரும். வியாழக்கிழமை பிரதோஷ நாளில் சிவ பெருமானுடன் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுவது கூடுதல் சிறப்பு. 2. ஆடி மாத சிவராத்திரி. ஆகஸ்ட் 2 2024 வெள்ளிக்கிழமையில் ஆடி மாத சிவராத்திரி வருகிறது. அதன் வழிபாட்டு முறைகள் பற்றி பார்க்கலாம் மக்களே. இந்து நாட்காட்டியின்படி ஒரு வருடத்தில் மொத்தம் 12 சிவராத்திரி தேதிகள் உள்ளன. ஆனால் இம்முறை அதிக மாதங்கள் இருப்பதால் 13 சிவராத்திரிகள் நடைபெற வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் அதிக மாத சிவராத்திரி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் விஷ்ணுவுக்கும் சிவராத்திரி சிவனுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நாளில் வழிபடுவதால் ஸ்ரீஹரி மற்றும் சிவன் அருள் கிடைக்கும். 3. ஆடிப்பெருக்கு. ஆகஸ்ட் 3 2024 சனிக்கிழமையில் ஆடிப்பெருக்கு தொடங்கவிருக்கு மக்களே. ஆடிப்பெருக்கு விழா தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இது நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து பூஜை செய்து வழிபடும் நாளாக உள்ளது. கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோம்பி என்றும் கொண்டாடுகிறார்கள். பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலிச்சரடு மாற்றிக் கொள்வதற்கான நாளாக மட்டுமே பலரும் கருதுகின்றனர். ஆனால் இது பெருக்கத்திற்கான மிக சிறப்பான நாளாகும். ஆடிப்பெருக்கு அன்று எந்த ஒரு சுப காரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டினையோ துவங்கினால் அதன் பலன் பல மடங்காக பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. இது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் சுப காரிய பேச்சுக்கள் பலவும் இந்த நாளில் துவங்கப்படுகிறது. ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருகிறது, இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆடிப்பெருக்கு கொண்டாட காரணம். ஆடி மாதத்தின் மிக முக்கியமான தினங்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு. ஆடி 18 ஆடிப்பெருக்கு ஆடி நோம்பி என பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்த நாள் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும். ஆடி மாதத்தின் 18ஆம் நாளையே ஆடிப்பெருக்கு தினமாக நாம் கொண்டாடுகிறோம். ஆடி மாதத்தில் ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் நீர் பொங்கி பெருக்கெடுத்து வரும். ஆடியில் விதை விதைக்கும் விவசாயிகளுக்கு ஆறுகளில் பெருக்கெடுத்து வரும் நீர் விவசாயம் செய்து அமோக விளைச்சலை பெற உதவியாக இருக்கும். அதனால் விவசாயத்தை செழிக்க செய்யும் நீர் மகளுக்கு மரியாதையும் வழிபாடும் செய்யும் திருநாளே ஆடிப்பெருக்கு திருநாளாகும். ஆடிப்பெருக்கு சிறப்பு. வழக்கமாக ஆடி மாதத்தில் எந்த ஒரு சுப காரியங்களை செய்ய மாட்டார்கள். இது வழிபாட்டிற்குரிய மாதம் என்பதால் உலகியல் இன்பங்களை ஒதுக்கி வைத்து விட்டு தெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதால் ஆடி மாதத்தில் திருமணம் மட்டுமின்றி வளைகாப்பு கிரகப்பிரவேசம் நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் கூட நடத்தப்படுவது கிடையாது. ஆனால் ஆடிப்பெருக்கு நாளில் வழிபாடு முதலீடு தான தர்மம் என எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதன் பலன் பல மடங்காக பெருகும் என்பதால் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் வியாபார விருத்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை இந்த நாளில் செய்வார்கள். வீட்டில் ஆடிப்பெருக்கு வழிபாடு செய்யும் முறை. ஆடிப்பெருக்கு நாளில் நீர்நிலைகளுக்கு சென்று தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு பூ மஞ்சள் குங்குமம் தாலி சரடு ஆகியவை வைத்து வழிபாடுவார்கள். அருகில் நீர்நிலைகள் ஏதும் இல்லாதவர்கள் வீட்டில் நீர் வரும் குழாய் போன்றவற்றிற்கு பூஜை செய்து வழிபடலாம். அல்லது வீட்டின் பூஜை அறையில் ஒரு சொம்பில் பல விதமான புண்ணிய தீர்த்தங்கள் ஊற்றி அதில் சிறிது மஞ்சள் தூள் குங்குமம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் எலுமிச்சம் பழம் ஆகியவற்றை போட்டு வைத்து அதில் அனைத்து புண்ணிய நதிகளும் எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொண்டு வழிபடலாம். பெண்கள் வழிபடும் முறை. ஆடிப்பெருக்கு நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலி சரடு மாற்றிக் கொள்ளும் வழக்கம் உள்ளது. அதேபோல் புதிதாக திருமணமான பெண்களும் தாலி பெருக்கி போடுவார்கள். திருமணமாகாத பெண்களுக்கு ஒரு நூலில் மஞ்சளை நனைத்து கைகளில் கட்டி விடுவார்கள். அவர்கள் ஆடிப்பெருக்கு அன்று விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு நல்ல வரம் அமையும் அல்லது விரும்பிய கணவர் அமைவார்கள் என்பது நம்பிக்கை. இந்த கயிறை 3 நாட்கள் வரை பெண்கள் கைகளில் கட்டி இருப்பார்கள். ஆடிப்பெருக்கு வழிபாட்டு நேரம். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. அன்று மாலை அதிகாலை 4:55 மணி வரை மட்டுமே சதுர்த்தசி திதி உள்ளது. அதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி விடுகிறது. இது முன்னோர்களுக்கு உரிய ஆடி அமாவாசை நாளாகும். அதேபோல் அன்றைய தினம் காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலமும் பகல் நள்ளிரவு 1:30 முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. அதனால் ராகு காலம் யமகண்ட நேரம் தவிர்த்து மாலை அதிகாலை 4:55 மணிக்கு முன்பாக ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்ளலாம். அம்மனுக்கு படைக்க வேண்டிய பிரசாதம். ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் காலையிலேயே குளித்துவிட்டு விரதத்தை துவக்கி விடலாம்.
ஆற்றங்கரையிலோ அல்லது வீட்டிலோ அம்மனுக்கும் குலதெய்வத்திற்கும் சித்ரான்னங்கள் எனப்படும் பலவிதமான கலவை சாதம் செய்து படைத்து வழிபடலாம். அல்லது பாசிப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய், நெய் கலந்து பருப்பு பாயசம் செய்தும் சர்க்கரை பொங்கல் படைத்தும் வழிபடலாம். ஆடிப்பெருக்கு பெருக்கத்தை தரக்கூடிய நாள் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள், குறிப்பான அன்னதானம் செய்வது பல மடங்கு அதிகமான புண்ணிய பலனை பெற்று தரும். அதோடு வீட்டில் அனைத்து வகையான செல்வங்களும் பெருகும். 4. ஆடி அமாவாசை 2024 மறந்தும் இவற்றை எல்லாம் செய்து விடாதீர்கள். ஆடி அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான அமாவாசை ஆகும். இந்த நாளில் நம்மை காண்பதற்காகவும் நாம் செய்யும் வழிபாடுகள், படையல், தான தர்மங்கள் ஆகியவற்றை ஏற்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம். இதனால் நம்முடைய வீடு தேடி வரும் பித்ருக்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். ஆடி அமாவாசையானது நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ருதோஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கான மிகச்சிறந்த நாளாகும். இதனால் திருமணம், குழந்தை பேறு போன்ற நம்முடைய வீட்டில் தாமதப்படும் சுப காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் என்பதும், நம்முடைய முன்னோர்களின் ஆசிகள் நமக்கும் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். ஆடி அமாவாசை தர்ப்பண சிறப்புகள். ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஆடி அமாவாசை. ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான 3 அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று. தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாளாகும். ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம், திதி ஆகியவை நமக்கு முந்தைய 41 தலைமுறையினரையும் சென்றடையும் என்பது ஐதீகம். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கவும், நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும் வழி செய்யும். ஆடி அமாவாசை வழிபாடு. 2024ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை தினமானது ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்ருக்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவது மிகவும் விசேஷமானதாகும். இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பித்ருதர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது. ஆடி அமாவாசை அன்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதும் அவசியமானதாகும். செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களையும் தெரிந்து கொண்டு செய்வதால் முன்னோர்களை வழிபட்ட முழு பலனையும் நாம் பெற முடியும். ஆடி அமாவாசை அன்று செய்யக்கூடாதவை. ஆடி அமாவாசை அன்று வாசலில் கோலமிடக்கூடாது. ஆடி அமாவாசை அன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ, சமையல் அறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது. காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது. காலை 5 முதல் 6 மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்துவிட வேண்டும். நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது. பூஜை அறையில் விளக்கேற்றுவதுடன் தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன் ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. வெளி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாது. அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் 12 மணிக்கு பிறகு தான் உணவளிக்க வேண்டும். முன்னோர்களுக்கு படையல் போடும் போது ஒற்றை இலையாக போடக்கூடாது. 2 இலைகள் போட்டு தான் படையல் இட வேண்டும். பித்ருக்கள் போட்டோக்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைக்கக்கூடாது. ஒரே இடத்தில் வைத்தே படையல் போட வேண்டும். காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு தான் பித்ருக்களுக்கு படையல் இட வேண்டும். அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது. பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாதவை. ஆடி அமாவாசை அன்று நகம் வெட்டக்கூடாது. முற்றுப்புள்ளி. பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது. நெற்றியில் குங்குமம், திருநீறு இல்லாமல் இருக்கக்கூடாது. பெண்கள் குளித்துவிட்டு தான் சமையல் செய்ய வேண்டும். குளிக்காமல் சமையல் அறைக்குள் செல்லக்கூடாது. ஆடி அமாவாசை படையல் என்பது நம்முடைய முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதால் நைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமைக்க கூடாது. புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பதும் விளக்கேற்றுவதும் நல்லது. தானம் செய்ய வேண்டியவை. ஆடி அமாவாசை அன்று 5 பேருக்கு 5 விதமான பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும். 1 கிலோ அரிசி ஒருவருக்கு, 1 கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு, 1 கிலோ வெல்லம் ஒருவருக்கு, அரை கிலோ நெய் ஒருவருக்கு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஒருவருக்கு என 5 பேருக்கு அன்றைய தினம் தானம் கொடுக்க வேண்டும். இந்த 5 தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். வருடம் முழுவதும் வரும் அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் போதும் ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படும் பித்ருதோஷமானது ஆடி அமாவாசையில் இந்த 5 தானங்களை கொடுப்பதால் நீங்கி விடும் என்பது ஐதீகம். மக்களே, நான் இந்த பதிவில் சொன்னதை உங்களால் முடிந்த சிலவற்றை முழு மனதுடன் இறைவனை நினைத்து செய்து வந்தால் உங்கள் அனைவரது ஆன்மாவின் பிரச்சனைகள் நிறைவேறும். சிவாய நம வாழ்க.